ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் இடம் மறைகிறார். பொதுவாக பாவகரங்கள் 12ஆம் இடத்தில் மறையலாம் இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் வருவதால் 12 மறையதால் சில எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. தொழில்துறையில் பூராமே ஒரு வருவாயை ஏற்படுத்தும். அவங்களுக்கு 2 கூடிய புதன் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது வெகு சிறப்பாக இருந்தாலும் இந்த அவரும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆடி 17 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆடி 17 வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி அரசு வேலை சம்மந்தப்பட்டது, அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்டதுகள் இதில் பூராமே, ஏன்னா 10ல் செவ்வாய் இருக்கிறாரு, இருந்தாலும் அதில் கவனம் தேவை. சனியுடைய பார்வையில் இருப்பதனால கவனமாக இருக்கணும். அரசு வேலையில் பூராமே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அஷ்டமச்சனி வேறு இருந்தாலும் அஷ்டமச்சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குருவுடைய பார்வையால் குறையும். அதனால் அரசு காரியங்களில் இழுபறியாக உங்களுக்கு முடியும் இந்த மாதம். அதேமாதிரி பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசினியர்கள் புறாமல் பொருளாதாரத்தில், ஏன்னா உங்களுக்கு 2 கூடிய 11லேருந்து அவரும் 12ல் மறைகிறனால இந்த மாதம் ஆடி மாதம் இறுதியில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு சிம்மராசினியர்கள் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் நன்றாக இருக்கும். நல்லா ஒரு 15 தேதி 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். மாத இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சியில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியில் கொஞ்சம் பொறுமையுடன் போகணும். ஏன்னா அஷ்டமச்சனி தாக்கம் என்னதான் இருந்தாலும் அஷ்டமச்சனி தாக்கம் ஒரு சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக போகணும். அதேமாரி திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே கொஞ்சம் அவசரம். இந்த வருஷம் கொஞ்சம் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்டோபரில் அந்த குரு ஜென்மத்துக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு வருகிறார். வரும்போது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். அப்போனா இந்த ஆண்டு இறுதியில் அங்கே மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து இந்த அக்டோபருக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதேமாரி வெளியூரில் வேலை பார்ப்பவர்கள்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதேமாதிரி ஒரு இளம் பருவத்தினர்கள், இளம் வயதுகள் பூராமே வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக போய் வரணும். கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த சிம்மராசினியர்கள் எல்லாமே படித்து முடித்து வேலை தேடுவர்களுக்கு வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆண் பெண் இருவருக்குமே. வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு சற்று சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சிம்மராசிகள் பூராமே வாரந்தோறும் சனிக்கிழமை கால பைரவருக்கு காலை 9 to 10 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோட இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.